கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். And the Lord God planted a garden eastward in Eden, and there he put the man whom he had formed என்று நாம் வாசிக்கிறோம். கிழக்கே ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே தான் படைத்த மனிதனை ஆண்டவர் அங்கே வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே இந்த தோட்டத்தை அவர் உருவாக்கியிருக்கக்கூடும். காரணம், மனிதனை உண்டாக்கி அதிலே அவன் வாழ வேண்டும், அவன் வாழும் இடமாக அது இருக்க வேண்டும், அது இன்பமாகவும் இனிமையான ஒன்றாக ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் விருப்பமுமாக இருந்தது என்பதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஏதேன் என்று சொன்னால் அது ப்ளசன்ட் என்று சொல்வார்கள். செழிப்பான, நன்கு நீரூட்டப்பட்ட, இனிமையான, மனதிற்கு உகந்த ஒரு இடமாக அது காட்டப்படுகிறது. தேவன் மனிதனுக்கு கொடுத்த இடம் மிகவும் அருமையான, இனிமையான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான இடமாக இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். மனிதன் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக.